ஆட்டம ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சது. இத கண்டுபிடிச்சது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க கொலீக் கூட வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு யுரேனியம் ஆட்டம வந்து எடுத்து ஒரு ஒரு நியூட்ரான் வந்து பாஸ் பண்ணும்போது ஒரு பிஹேவியர் வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணாங்க. என்ன பிஹேவியர் அப்படின்னா, யுரேனியம நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்ணும்போது யுரேனியம் ஆட்டம் காணாம போயிடுச்சு. அந்த யுரேனியம் ஆட்டம்க்கு பதிலா 2 புது ஆட்டம் இருந்தது. ஒண்ணு வந்து கிரிப்டான், அப்புறம் பேரியம் அப்படின்னு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப குழப்பமா போச்சு. அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டம் ஸ்ப்ளிட் ஆனது கதையே தெரியாது. அவங்களுக்கு வந்து என்னடா இது நம்ம யுரேனியம்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு எக்ஸ்பெரிமென்ட்க்கு நம்ம கையில வந்து 2 ஆட்டம் இருக்கே அப்படின்ற மாரி ரொம்ப குழம்பிட்டாங்க. பல வருஷமா வந்து இத பத்தி ரிசர்ச் பண்ணாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கடைசியில வந்து லீஸ் மேட்டினி வந்து கிராக் பண்ணாங்க. இது அவங்க வந்து என்ன தியரி பண்ணாங்கன்னா, நம்ம வந்து ஒரு யுரேனியம் ஆட்டம வந்து நம்ம உடைச்சுட்டோம். உடைச்சு புதுசா 2 ஆட்டம நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அப்படிங்கிறத அவங்க வந்து தியரி பண்ணி, அத வந்து நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு வந்து ஒரு டெர்மினாலஜி வந்து வச்சாங்க. ஸோ அப்படிதான் வந்து ஆட்டம் ஸ்ப்ளிட் ஆன கதை நடந்தது. இது வந்து 19 ஏர்லி 1900ஸ்ல வந்து